சூஸிங் ஸ்லோ லிவிங் எவ்ரிடே. இன்றைக்கி சண்டே, ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே பாட்டை போட்டுட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான். கிச்சனில் நிறைய வெசல்ஸ் சேர்ந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பாத்திரம் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே காமெடி பண்ணார். ஹெல்ப் பண்ணுறாரோ இல்லையோ, இந்த மாதிரி காமெடி பண்ணி எனர்ஜெட்டிக்காக வச்சு அதுக்கப்புறம் வேலை பார்க்க வைப்பார். அது அவரோடவே. ரீசெண்ட் டைமில் நாங்கள் கீத்தமில் ஆப்பம் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மீஷோலேருந்து ஒரு 3 டாப்ஸ் வாங்கியிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் வேறு. இந்த வெதருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட் டாப் இந்த லிஸ்ட்லேயே. ஸோ இது செகண்ட் ஒன். இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி காட்டனாக இருந்துச்சு. சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது ப்ரீத்தபிள் காட்டன் வேறு. பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு. இது தேர்ட் ஒன். இதுவும் என் மோஸ்ட் ஃபேவரட் பிளாக்கு. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஜிம்கிலாம் போட்டு ஸ்டைல் பண்ணால் செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதுதான் இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். டான்ஸ் நாங்கள் பெருசாகவே வாங்க மாட்டோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு நான் வீடியோலாம் பார்த்து தான் க்ளீன் பண்ணேன். ஈஸியாக தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ரான் ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க. பொரிய விட்டுட்டு ஆனியன்ஸ்க்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான்வெஜ்ஜில் சின்ன வெங்காயம் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் சேம் குவான்டிட்டி வந்து தக்காளி, இப்போ வெங்காயம் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அது ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கிரேவியோட பேஸ் வந்து கரெக்டாக நமக்கு வரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுல தான் வந்து நான்வெஜ் வந்து டேஸ்ட்டே. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு போயிருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் ப்ரான்ஸையும் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நான் வேக விட்ருக்கேன். அந்த ப்ரான்ஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்காக அந்த மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். நான் யூஸ் பண்ணது மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லேயே எங்களுக்கு மல்லித்தூளும் கலந்த மாதிரி அரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சீரகத்தூள், இது மட்டும்தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரொம்ப மசாலாவாக சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சோம்புத்தூளும் கரம் மசாலாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இது மட்டுமே எனக்கு போதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இதே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா இதை வந்துட்டு குக் பண்ணணும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்ம ப்ரான்ஸ் ரெடி. நான் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன்லாம் தூங்க மாட்டேன். எனக்கு தூக்கமே வராது. சரி வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டுட்டு துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டுவர்ட்ஸ் எண்ட் வரையும் என் விலாக் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்க